Hi all, welcome to communication system classes. Last class la நம்ம random variables பத்தி பார்த்தோம். அதுல continuous random variable, discrete random variable and classification, அப்புறம் PMF, PDF, CDF எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த அனலாக் கம்யூனிகேஷன் ரிலேட்டடா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் தென் ரிமைனிங் உள்ள நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அனலாக் கம்யூனிகேஷன்ஸில் அந்த ஆங்கிள் மாடுலேஷன் சில இது பார்க்காம விட்டுருந்தோம். ஸோ அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். So in the question, நம்ம last class பார்த்தா super heterodyne receiver related answer தான். A super heterodyne FM receiver operates in the frequency range. A super heterodyne FM receiver operates in the frequency range 88 MHz to 108 MHz. இதுதான் இதோட ஆப்ரேஷன் ரேஞ்ச் நம்ம கொடுத்துருக்காங்க. This is for the operation range. Okay. The IF and the local oscillator frequency are chosen. எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா IF is less than the local oscillator frequencies. இந்த local oscillator frequency தான் நம்ம ரிசீவ் பண்ண போகிற இந்த 88 MHz to 108 MHz நமக்கு டிமாடுலேட் பண்ணி நம்ம வந்து அதிலேருந்து ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ the image frequency and IFI should fall outside. ஸோ FSI வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 88 MHz என்ன இருக்கணும் கம்மி, அதாவது 88 MHz கம்மியாக இருக்கணும். அப்படி இல்லைனா FSI should be greater than 108 MHz. இப்போ இந்த IFSIங்கிறது வேறு ஏதோ ஒரு சிக்னல் நமக்கு ரிசீவ் ஆகுது, அது வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து தேவைப்பட போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் IFSI. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ த மினிமம் வேல்யூ ஆஃப் IFI. ஸோ இந்த IFIயோட மினிமம் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ எப்பப்போ இந்த கண்டிஷன் எப்பப்போ இருக்கோ அந்த மாதிரி இந்த கண்டிஷன் வச்சு நம்ம வந்து FS வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம IFL வந்து கிரேட்டர் தென் FS அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி அசியூம் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபர்தராக ப்ராப்ளம் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டிஷன் FSI. ஸோ இந்த பிட்வீன் ரேஞ்ச் தான் FIF. ஸோ இந்த IFF தான் நமக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க FSI which is equal to FS plus 2 times FIF. ஸோ இதான் கண்டிஷன். இது என்ன சொல்லியிருக்காங்க 1 less than 88 MHz இருக்கணும். அப்படி இல்லைனா FS plus 2 FIF should be greater than 108 MHz. ஸோ இதுதான் 2 கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இங்கே 88 எடுத்தனால நம்ம FS வந்து நம்ம வந்து 108 எடுத்துக்குவோம். ஸோ 108 plus 2 FIF should be less than 88. ஸோ இது அந்த பக்கம் போச்சு அப்படின்னா FIF should be less than minus 80. ஸோ FS should be less than 10 MHz. ஸோ நெகட்டிவில் இருக்கனால இந்த கண்டிஷன்ஸ் வேணாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கண்டிஷன் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ FS அப்படிங்கிறது இங்கே கேஸில் நம்ம 88 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 88 plus 2 FIF should be greater than 108. ஸோ 2 times FIF should be greater than 20. ஸோ FI should be greater than or equal to ஸோ நமக்கு அட்டைன் பண்ணக்கூடிய மினிமம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷனுங்கிறது இந்த இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இமேஜ் ஃப்ரீக்வன்சியோட மினிமம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். ஸோ இதில் தான் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதே இன்னொரு கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த கேஸ் வந்து FL வந்து லெஸ் தென் FS அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா FSI FL அண்ட் FS. ஸோ இப்படி மாறி வரும். ஸோ இந்த கண்டிஷனும் சேம் தான், சிமிலர் டு தான். பட் இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் FSI which is equal to
2 times FL FS minus 2 times FIF. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ரிசம்பிள் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ரிசம்பிள் ஆனால் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ FS minus 2 FI should be less than 88 MHz. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த கண்டிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ FS வந்து நம்ம இப்போ 108 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த கேஸ்னால் ஸோ கிரேட்டர் தேன் 108. ஸோ FS வந்து நம்ம 88 எடுத்துக்கிட்டோம். should be less than 88 MHz, right? ஸோ இங்கே 108 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2IF less than minus 20. ஸோ minus minus cancel. ஸோ IFF should be greater than or equal to 10 MHz. ஏன்னா ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணும்போது சைன் மாற்றணும். ஸோ IF which is equal to 10 MHz. ஸோ நம்ம ரெண்டு கண்டிஷனில் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ நீங்கள் இது கொஸ்டினில் எது கொடுத்தா இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள், கொஸ்டினில் எது கொடுத்தா இது ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெண்டு மெத்தடில் போடும்போது நமக்கு ஒரு ஆன்சர் தான் வருது. ஸோ இதில் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே, ஆக்சுவலி கொஸ்டின் தருது. ஓகே, இதில் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஏ சூப்பர் ஹெட்ரோடன் ரிசீவர் சரி ஃபைன். ஓகே ஓகே இந்த இதில் என்னன்னா the super heterodyne receiver having the RF amplifier tuned to 1F. ஸோ இந்த tuned frequency தான் என்னன்னா நமக்கு FS இருக்கும். ஸோ FS which is equal to this value. So FS which is equal to 1200 kilohertz. The image frequency is equal to 450 megahertz, 450 kilohertz. So இதான் நமக்கு வேல்யூ. The quality factor of the RF amplifier என்ன அப்படின்னு சொல்லி, quality factor of the RF amplifier is same. So Q which is equal to 65. ஸோ இதில் நம்ம கேட்டிருக்கிறது என்னென்னா இமேஜ் ரிஜெக்ஷன் ரேஷியோ. ஸோ இமேஜ் ரிஜெக்ஷன் ரேஷியோவுக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ IRR which is equal to 1 plus P square Q square. ஸோ இதில் மிஸ்ஸிங் ஃபேக்டர் என்னன்னா P. ஸோ Pயோட ஃபார்முலா வந்து நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். IFSI ஸ்கொயர் மைனஸ் IF ஸ்கொயர் IFSI IFS. ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரியும். ஸோ இந்த கேஸில் வந்து IFSI அப்படிங்கிறது IFS ப்ளஸ் 2 times தி இமேஜ் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு IFSI which is equal to 210 kilohertz. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணோன்னா P கிடச்சிரும். P இதையும் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஆன்சர் வந்து 5870 ஸ்கொயர் ரூட். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிள் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வித்தவுட் எனி ஃபில்டரிங் ஏ ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷன் அட் 1500. ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்னாலே அது வந்து இந்த இதுதான் FS which is equal to 1900 is head together with another station. வேறு ஏதோ நமக்கு unwanted frequency of signals வந்து FSI on the super heterodyne receiver. The IF employed would be, IF என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. IFனால நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதான் நமக்கான ஆன்சர். ஸோ திஸ் will be 450 kilohertz. So next one, an AM receiver has the IF is equal to 465 IF frequency வந்து 450. ஸோ tuned வந்து 50. ஸோ source frequency வந்து 50. quality of factor 30 அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நம்ம கேட்குறது வந்து image rejection ratio which is same. ஸோ IFலேருந்து IFSI கண்டுபிடிக்கும் போது 2 times போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 times போட்டு கண்டுபிடிச்சா 1430 kilohertz வரும். ஸோ அதை நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து இங்கே இன்னொரு சம். A double tuned amplifier used in the super heterodyne receiver as an uncoupled tuned circuit with Q which is equal to 100.
Q வந்து 100 கொடுத்துட்டாங்க. The signal frequency is, so IFS கொடுத்துட்டாங்க. So IFS and IFI, so image frequency கொடுத்துட்டாங்க. So local oscillator frequency at the mixer is greater than the incoming signal. So local oscillator frequency வந்து greater than கொடுத்துட்டாங்க. So அப்போ flow வந்து எப்படின்னா IF, ஸோ இதுதான் இதோட ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ த லோட் ஃப்ரீக்வன்சி இன் ஹர்ட்ஸ் அண்ட் இமேஜ் ரிஜெக்ஷன் ரேஷியோ அவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லோட் ஃப்ரீக்வன்சி வேணுனாலே நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ IFS ப்ளஸ் FIF. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ விச் வில் பி இந்த இமேஜ் ஃப்ரீக்வன்சி, இது FL. ஸோ நமக்கு இமேஜ் ரிஜெக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து FSI வேணும். ஸோ FSI which is equal to 2 times IFF. So which is equal to 214. So which is equal to 110 megahertz எல்லாமே. ஸோ இந்த இதுக்கு சாரி கிலோ ஹெர்ட்ஸ் வந்து megahertz. இது வந்து சிம்பிள் டைரக்ட் அடிஷன். ஸோ இது வந்து 2 times ஆஃப் அடிஷன். ஸோ அப்புறம் இதுலேருந்து நம்ம மேலே கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து இமேஜ் ரிஜெக்ஷன் ரேஷியோ கிடச்சிரும். ஸோ இது வந்து டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஓகே, the super heterodyne receiver operates in the range. ஸோ இங்கேயுமே இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அங்கே FM மாதிரி இங்கேயும் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலே இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸு 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து 5 megahertzங்கிறது தான் ஆன்சர். ஸோ இது எப்படி பார்த்தோம்னா உனக்கு முதலே தெரியும். நம்ம டீட்டெயிலாக 2 சினாரியோஸில் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து FL வந்து கிரேட்டர் தென் FS அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னொன்று வந்து FL வந்து லெஸ் தென் FS அப்படிங்கிற சினாரியோலையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது FSI which is equal to FS plus 2 times IF. ஸோ இந்த சினாரியோஸில் வந்து FSI which is equal to FS minus 2 times FIF. ஸோ இந்த ரெண்டு கேஸையுமே நம்ம மினிமம் வேல்யூனா மேக்ஸிமம் வேல்யூனா அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரோச் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இட் இஸ் சேம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் த இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி இஸ் 15. அதாவது IF ஃப்ரீக்வன்சி அந்த லோக்கல் ஆல்டர்னேட் ஃப்ரீக்வன்சி இஸ் 3.5 GHz. The frequency of the received signal is greater than the FL. Frequency of the received signal. So in the scenario கொடுத்திருக்காங்க. Then the image frequency, the intermediate frequency தான் 15. So IFI கேட்டிருக்காங்க. So intermediate frequency, image frequencies calculations இதுவுமே நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம அப்ளை பண்ணுறது தான். ஸோ டேரெக்டாக நம்ம IFS கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இமேஜ் ஃப்ரீக்வன்சிங்கிறப்ப நம்ம வேறு ஒரு சிக்னல் நம்ம இந்த IFSஐ கண்டுபிடிக்கிறது தான் அதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அன்வான்ட் சிக்னல் கண்டுபிடிக்கணும், இன்டர்மீடியட் சிக்னல் இல்லாமல். ஓகே, ஸோ இதுவுமே நமக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சிம்பிள் திங் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் இதுவுமே ஈஸி தான். இந்த சிக்னல் M of t those frequency transform Fourier transform the M of f is given. ஸோ M of f வந்து கொடுத்துட்டாங்க. And it's given that M of t டைம் டொமைனில் வந்து -1 to 1 மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If FM system is employed for that KF. ஸோ FM system எம்ப்ளாய் பண்ணியிருக்கும் போது பேண்ட்வித் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேண்ட்வித் அப்படிங்கும்போது நம்ம டேரெக்டாக ∆f + FM அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் கண்டுபிடிக்கின்றதுக்காக KF-ஐயும் இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி டீவியேஷன். ஸோ ∆f வந்து 17 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து FM கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்ம ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 140 ப்ளஸ் ஆன்சர் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. ஸோ 140 இது 90 × 2 வந்து 180 kHz. செகண்ட் ஒன் வந்து பேண்ட்வித் வந்து மாறிடுச்சு, 20 இல்லாமல் 140 அப்படிங்கும் போது நமக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிளான ஃபார்முலா. ஸோ இங்கே கண்டுபிடிக்க வேண்டியதே இந்த ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் மட்டும்தான். ஸோ இதை மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான கேல்குலேஷன்ஸ் தான். ஸோ த மெசேஜ் சிக்னல் M of t இங்கே வந்து மெசேஜ் சிக்னல் வந்து சிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம கேட்டிருக்கிறது வந்து மெசேஜ் சிக்னல் வந்து 5 sync t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 சிங்கில் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து சைனுக்கு மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் அட்டென்ட் பண்ணிடலாம். ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் பை த கேரியர் சிக்னல். இந்த மாடுலேஷன் இண்டெக்ஸ் பீட்டா வந்து நமக்கு 6 கொடுத்துருக்காங்க.
அதாவது எந்த மாடுலேஷன் பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பேண்ட் வித்துங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இங்கே பீட்டா இருக்கிறனால நம்ம டேரெக்டாக பீட்டா ப்ளஸ் 1 2 டைம்ஸ் எஃப்எம் யூஸ் பண்ணலாம். ஸோ சிங்கை மட்டும் நம்ம வந்து டைம் டொமைனில் எழுதிட்டா போதும். 5 sin 400 pi t divided by 400 pi. ஸோ இதில் வந்து நமக்கு எஃப்எம் வேணும் அப்படிங்கும்போது 200. ஸோ விச் இஸ் 7 into 2 into 200. ஸோ இதுதான் ஆன்சர் நமக்கு. ஸோ விச் வில் பி 2.8. டோட்டலாக பார்க்கும்போது 2.8 kilohertz. So from the data given in the above problem, the maximum frequency deviation of the modulated signal and the power in the modulated signal respectively are. நமக்கு இங்கே வந்து என்னென்னா பவரும் அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து frequency deviation அப்படிங்கும்போது நமக்கு del f. So del f which is equal to beta into fm. So which is equal to 6 into 200. ஸோ அது வந்து 1.4. ஸோ இதுலேருந்தே நம்ம டேரெக்டாக ஆன்சர் கிளிக் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நம்ம பவரும் கேட்டிருக்கனால பவரையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பவர் வேணுங்கிறப்ப அது வந்து என்னன்னா ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை 2. இல்லாட்டி இந்த கேஸில் பீட்டான்னு இருக்கனால இது வந்து நேரோ பேண்ட் சிக்னல் தான். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக நம்ம ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை 2 1 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ 50 into 50 divided by 2 1 plus 36 divided by 2 18 19. So 50 into 25 into 19. So the answer 11189. So இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு 1.25 கிலோஹெர்ட்ஸ்ன்றது கிடைக்கும். ஓகே, இதுவும் ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். டைரெக்டாக நமக்கு m of t கொடுத்துட்டாங்க. m of t is in the shown in the figure given below. The signal is once frequency modulated. ஸோ இங்கே fm கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் carried and next pm. ஃபர்ஸ்ட் fm நெக்ஸ்ட் வந்து pm. ஸோ இங்கே வந்து நமக்கு ரிலேஷன் பிட்வீன் kf and kp such that the maximum phase of the modulated signal both signal are equal. அதாவது 5 வந்து ரெண்டு இடத்துல ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபேஸ் மாடுலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டேரெக்டாக நம்ம கேபி எம் ஆஃப் டின்னு சொல்லி எடுத்துடலாம். ஸோ எம் ஆஃப் டியோட மேக்ஸ் வந்து 1 அப்படிங்கிறனால இது வந்து ஃபேஸ் மாடுலேஷன் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ. ஸோ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்லேருந்து 5க்கு வந்து வரணும். ஸோ எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு எஃப்சி ப்ளஸ் கேடி. ஸோ அங்கேருந்து நம்ம 2π மல்டிப்ளை பண்ணி சிக்னல் இன்டெகிரேட் பண்ணி வரணும். ஸோ இங்கே சிக்னல் இன்டெகிரேட் பண்ணால் இதோட ஏரியா 1/2, இதோட ஏரியா 1. ஸோ மேக்ஸ் ஏரியா வந்து 3/2. ஸோ 1.5ங்கிறது மேக்ஸ் ஏரியா. ஸோ 2π into kf ப்ளஸ் 1.5ங்கிறது இங்கே இருக்க டெல் மேக்ஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கேபி இஸ் ஈக்குவல் டு 3 times எஃப்ஐ. ஸோ கேபியும் கேஎஃப்பும் சேம். ஸோ அந்த டேஸில் மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லி கேட்குறோம். ஸோ கேபியும் கேஎஃப்பும் ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி எடுத்தோம் அப்படின்னா ஸோ எஃப்சி ப்ளஸ் 1 எம் ஆஃப் டிங்கிறது வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1. ஸோ இதுவும் 1 தான். ஸோ மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்சி ப்ளஸ் 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஆக்சுவலி கீழே இருக்க ஆப்ஷன் வந்து எஃப்சி ப்ளஸ் 1 தான். ஸோ ஆப்ஷன் டி வந்து அதுதான். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இங்கே வந்து நமக்கு டேரெக்டாக ஒரு எஃப்எம் சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்எம் சிக்னல்லேருந்து பீட்டாவும் எஃப்எம்மும் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இங்கே இருக்க வேல்யூ பீட்டா, இங்கே இருக்க வேல்யூ வந்து எஃப்எம். ஸோ டிவைடட் பை 100. அங்கே இருக்கிறது வந்து டிவைடட் பை 2π போட்டோம் அப்படின்னா நமக்கு அதான் ஆன்சர். ஆனால் இங்கே வந்து நம்ம பீக் டு பீக் டீவியேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பீட்டாவை வந்து கண்டுபிடிச்சாச்சு, பீக் டு பீக் டீவியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். பீக் டு பீக் டீவியேஷன், பீக் டு பீக் ஃபேஸ் டீவியேஷன் அண்ட் பீக் டு பீக் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அப்ளிகேஷன் தான். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸுங்கிறப்ப நமக்கு வந்து del5 மேக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பீட்டா. ஸோ பீட்டா வந்து 2. ஸோ அதனால் இந்த 2 டேரெக்டாக. தென் அதுக்கப்புறம் 5ங்கிறப்ப நமக்கு வந்து பீட்டா இன்ட்டு எஃப் மேக்ஸ். ஸோ 2 into 1k. ஸோ 2k. ஸோ இதான் ஆன்சர் நமக்கு டேரெக்டாக. ஸோ ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் மாடுலேஷனில் டெல் மேக்ஸுங்கிறது தான் பீட்டா. ஏன்னா இந்த பீட்டா மட்டும்தான் இருக்கும். இந்த வேல்யூ வந்து 10⁻⁴. ஸோ இந்த வேல்யூ 10⁻⁴. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் பீட்டா நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்ட்லி வி கேன் அஸ்யூம் பீட்டா டு பி 1. ஸோ இதுதான் இதோட கேல்குலேஷன்ஸ். ஓகே ஓகே இது வந்து ஒரு ஆங்கிள் மாடுலேட்டட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. Which of the following statement is related to the above signal is true? It is only phase modulation.
it is only FM modulator, it is both phase and angle modulator. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மாடலில் கொடுத்தாங்கனாலே அது ரெண்டுமே நம்ம கேபியா கேஎஃப்ஆ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலங்கிற போது அது போத் ஆங்கிள் மாடலேட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணோம், ஃபேஸ் மாடுலேஷனாகவும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்க வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் எஃப்எம் சிக்னல் இஸ் கிவன் அஸ், எஃப்எம் சிக்னல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம் சிக்னல் வந்து இன்டகிரேட்டட் வெர்ஷன் ஆஃப் சம்திங் இருக்குது. ஓகே, வேர் எம் ஆஃப் டி ஷோன் பிலோ. அப்படின்னா இது வந்து என்னது, ஒரு ஃபேஸ் மாடுலேஷன்லேருந்து நமக்கு எடுத்துருக்காங்க. ஃபேஸ்லேருந்து நம்ம எஃப்எம் வரும். ஸோ எஃப்எம் மாடுலேஷன் பீக் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது 5லேருந்து ஒமேகா எழுதி நம்ம எஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதான் பீக் டீவியேஷன்ஸ். ஸோ இது வந்து டேரெக்டான சப்ஸ்டியூஷன்ஸ் தான் ஆக்சுவலாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் திங்ஸ். ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இது வந்து டெல் எஃப், ஆனால் ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 2π, ஸோ which is equal to 500 divided by π. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இது லாஸ்ட் கொஸ்டினாக வச்சுக்கலாம், ஏன்னா இது எல்லாமே இதே மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு எம் ஆஃப் டி நம்ம மெசேஜ் சிக்னல் கொடுத்துட்டு நமக்கு ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் என்ன, தோஸ் ஃபேக்டர்ஸ் என்ன, அந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஈஸி தான். ஸோ நம்ம டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதில் எந்த டவுட்ஸும் இருக்காது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ the message signal M1 of t is shown. So M1 of t in the figure above. So M1 of t is a frequency modulated signal with FC. FC வந்து 10/6, KF வந்து. So maximum instantaneous frequency என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So Fi which is equal to FC plus KF M of t. So maximum instantaneous frequency அப்போ 10/6 plus 5 into 10 to the power 5. So 10/6. So in the answer, if M of t is phase modulated on a carrier with a frequency 10/6, so Fc which is equal to 10/6 and phase deviated value வந்து Kp which is equal to 3. The maximum instantaneous frequency. So இது வந்து phase modulated signal. So இங்கேருந்து நம்ம அட்டென்ட் பண்ணணும். So அப்படிங்கப்போ theta I which is equal to omega ct plus M of t. So omega I which is equal to omega c plus d by dt M of t. So Fi which is equal to Fc plus 1 divided by 2π and the Kp. Okay. So இருக்கிறதுல இந்த ஸ்லோப் தான் அதிகம். So it's 10/5. So which is equal to 10/6 plus 3 divided by 2π into 10 to the power 5. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ எல்லா ரெஸ்பெக்டிவ் ப்ராப்ளம்ஸுமே இது ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம டேரெக்டான ஈஸிவில் அச்சீவபிள் தான். ஸோ நம்ம இதோட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸ் விட்டுருந்ததில் நம்ம டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறப்ப அதில் வந்து பிஎம்எஃப், பிடிஎஃப், சிடிஎஃப் எல்லாத்தோட அனலைசிஸுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இந்த சென்ஸ் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னென்னா கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும். இந்த ரியல் ஆக்சிஸில் இருக்க சாம்பிள் ஸ்பேஸோட வேல்யூஸ் வந்து கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும். ஸோ ஒரு கீ டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா சாம்பிள் ஸ்பேஸ்.
சாம்பிள் ஸ்பேஸ் வந்து அன்கவுண்டபிள். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஒரு அன்கவுண்டபிளாக இருக்கும் நமக்கு. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ CVR மேப்ஸ் சாம்பிள் பாயிண்ட்ஸ் டு த கண்டினியூஸ் ரேஞ்ச். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் maps sample point onto continuous range of values on real axis. இப்போ ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் த டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த டே வந்து ஒரு ரியல் ஆக்சிஸ்க்கு நம்ம மேப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வந்து 0 to 50 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ரியல் ஆக்சிஸ்க்கு மேப் பண்ணுறோம். ஸோ இந்த மேப்பிங் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். எல்லா வேல்யூமே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ இது வந்து 0, இது வந்து ஒரு 24 hours ஒரு நாளைக்கான டெம்பரேச்சர் மேப்பிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அங்கே வந்து அப்படி கிடையாது. நம்ம இதே டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னால் ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும், இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கண்டினியூட் ஃபேஸாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் இருக்க எல்லா ரேஞ்ச்லேயுமே வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு சின்ன சேஞ்ச் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம். ஓகே, நெக்ஸ்ட் let x be the random variable. அங்கே பார்த்த மாதிரியே தான் x be the random variable. ஸோ அங்கே எடுத்த மாதிரி இங்கேயும் எக்ஸுங்கிறது தான் இங்கேயும் ரேண்டம் வேரியபிள். ஸோ இஃப் x tends to 0 to 1 means x is equal to 0 and x is equal to 1. ஸோ இது வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த கேஸ் வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் ஒன்லி 0 to 1 அவ்வளோதான். ஸோ இது இந்த கேஸில் 0,1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ இந்த ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதில் இருக்க எல்லா வேல்யூஸையுமே நம்ம எடுத்துக்கோம். இதை வந்து நம்ம செட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ டிஸ்டிங்க் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்குது. பட் இதை வந்து நம்ம செட்டில் ரெப்ரசென்ட் பண்ணாலும் இந்த 0லேருந்து இந்த 1குள்ளே இருக்க எல்லா வேல்யூஸ்க்குமே நமக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இந்த கவுண்டபிள், இது கவுண்டபிள், இது வந்து நான் கவுண்டபிள். ஸோ PDF ஆஃப் த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் PDF வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக நமக்கு அங்கே இருக்க மாதிரி தான். ஆனால் இம்பல்ஸ்லாம் இருக்காது. இந்த ரேண்டம் வேரியபிள் இம்பல்ஸ் அந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நமக்கு வேல்யூ தான் இருக்கும். ஸோ fx of x இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா if p of x is equal to a அப்படின்னா a plus a minus fx of x which is equal to 0 தான். ஸோ அதனால் அட் அ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி PMF இல்லை. ஸோ நோ PMF, ஒன்லி CDF அண்ட் PDF. ஸோ ஏன் PMF இருக்காதுன்னா அட் த பாயிண்ட்டில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள ரெண்டு வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வரக்கூடிய ரிசல்ட்டுமே நமக்கு வந்து 0வாக இருக்கும். ஸோ அதனால் PMF அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு இருக்காது. ஸோ இப்போ PMF இல்லைனா PDF அண்ட் CDF மட்டும்தான் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு இருக்கும். பட் இதே நம்ம கேஸில் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு PMF, PDF, CDF எல்லாமே இருந்துச்சு. பட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு PDF அண்ட் CDF மட்டும்தான். ஸோ இதே CDF ஆஃப் த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இப்போ அங்கே வரைஞ்சு அதுக்கே நமக்கு இப்போ CDF வரைஞ்சோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸோ அந்த வேல்யூ வந்து 1. ஸோ அந்த வேல்யூ 1ங்கிறப்ப இதுவும் அதே தான். ஸோ CDF x tends to ஸோ fx of x இதுவும் CDF தான். இட் should not இங்கே வந்து என்னென்னா அதில் இம்பல்ஸ் தான் இருக்கக்கூடாது. நோ இம்பல்ஸ் அண்ட் ஒன்லி கண்டினியூஸாக இருக்கணும். இங்கே வந்து என்னென்னா நோ டிஸ்கண்டினியூட்டி.
அங்கே இருந்த மாதிரி டிஸ்கண்டினியூட்டிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு கண்டினியூஸ் ரேண்டமாக தான் இருக்கணும். ஸோ இங்கேயுமே இப்படி தான் ரேண்டம் வேரியபிள் அட் அ பாயிண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேயுமே நமக்கு ரேண்டம் வேரியபிள் அட் அ பாயிண்ட் ஈக்குவல் டு 0 தான். ஏன்னா இந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே கீழே இருக்க வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு 0. ஸோ பிஎம்எஃப் வந்து ஏன் இல்லாத காரணம் அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி அட் த பாயிண்ட் தான் பிஎம்எஃப் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ பிஎம்எஃப்ங்கிறதே ஒரு டேர்ம் கிடையாது. ஸோ மிக்சட் ரேண்டம் வேரியபிள். ஸோ மிக்சட் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கும்போது இப்போ ஒரு பிடிஎஃப் வரைகிறோம். பிடிஎஃப்பில் எப்படி இருந்தால் அது வந்து டிஸ்க்ரீட், எப்படி இருந்தால் அது வந்து நமக்கு வந்து கண்டினியூஸ் அப்படின்னா இம்பல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ், சாரி டிஸ்க்ரீட். இம்பல்ஸ் இல்லாமல் இருக்கணும், அப்படி இருந்தால் அது வந்து கண்டினியூஸ்னு பார்த்தோம். ஸோ ஒரு இதில் டிஸ்க்ரீட்டும் இம்பல்ஸும் இருக்குது, கண்டினியூட்டியாகவும் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதுதான் மிக்சட் ரேண்டம் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் மட்டும்தான் நம்ம கன்சிடரேஷன். ஸோ இந்த மாதிரி கேஸில் இருக்கிறது தான் மிக்சட் ரேண்டம் வேரியபிள். இப்போ இதே வந்து ஒரு சிடிஎஃப் இருக்குது அப்படின்னா, இப்போ சிடிஎஃப்பில் எப்படி நம்ம மிக்சட் ரேண்டம் வேரியபிள் சொல்லலாம் அப்படின்னா அது வந்து எப்படின்னா கண்டினியூட்டி இருக்கும், ஜம்ப்பும் இருக்கும். ஒரு டிஸ்க்ரீட் டைம்ஸில் ஒரு ஜம்ப்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு மிக்சட் ரேண்டம் வேரியபிள். ஸோ ஒரு கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு 2 டிஃப்ரென்சஸ். ஸோ இது வந்து என்ன, இதோட ப்ராபபிலிட்டிஸ் வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து k = 1 அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்க அப்சர்வேஷன். ஸோ இது வந்து நமக்கு வந்து சிடிஎஃப். சிடிஎஃப்லேருந்து பிடிஎஃப் வரையணும்னா ஜஸ்ட் அதோட டிஃப்ரென்சியேஷன் தான். ஸோ இது வந்து +1/3. ஸோ இந்த வேல்யூ வந்து டெப். ஸோ இது வந்து +1/2. ஸோ இதான் டிஃப்ரென்சியேஷன். இது வந்து இதோட ஹைட் வந்து 1/6. ஸோ தான். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சிடிஎஃப் வரையணும் அப்படின்னா நம்ம சிடிஎஃப் வரைஞ்சிக்கலாம். ஸோ கே அப்படிங்கிறது 1, இது வந்து கே. ஸோ கே வந்து ஈக்குவல் டு ஆல்வேஸ் 1. ஸோ அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். கே வந்து 1. கே வந்து 1 கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எப்போயுமே ப்ராபபிலிட்டி ஒரு வேலிடான ஒரு பிடிஎஃப் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேலிடான பிடிஎஃபோட இன்ஃபைனைட் பவுண்ட் வந்து நமக்கு வந்து 1 தான். ஸோ செகண்ட் பார்ட் நம்ம கேட்டிருக்கிறது வந்து பிடிஎஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லோப் சேஞ்ச் தான் நமக்கான ஆன்சர். ஸோ இப்போ இம்பல்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஜம்ப். ஸோ இது வந்து 1/3. ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே வந்து ஒரு ஜம்ப்பான 1/6. ஸோ ஸ்லோப்போட வேல்யூஸ் வந்து 1/6. ஸோ 1. ஸோ 1 வரைக்கும் இருக்கும். 6 2 1லேருந்து 2 வரைக்கும் 1/2. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நோ டிஃப்ரென்சியேஷன். ஸோ இந்த சேஞ்ச் வந்து 1/2. ஸோ 1/3 + 1/2ங்கிறப்ப இது வந்து நமக்கு ஃபஸ்ட் வேல்யூ வந்து 1/3. ஸோ 1/3லேருந்து நெக்ஸ்ட் வந்து 1/6 அப்படிங்கிற ஒரு ஹைட் வந்து நமக்கு ஜம்ப் ஆகிருக்கும். ஸோ 1/3 + 1/6 அப்படிங்கும்போது 3/6. 3. ஸோ இந்த வேல்யூ வந்து 1/2. ஸோ இந்த வேல்யூ 1/2. ஸோ பிடிஎஃப் முடியும் போது க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா எந்த டிஃப்ரென்ஸ் இல்லையும் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது வந்து 0 ஆயிரும். ஸோ இது வந்து 2. ஸோ இதுதான் வந்து ஒரு பிடிஎஃப். ஸோ இது 1/6. ஸோ இதுதான் பிடிஎஃபோட பிடிஎஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி அட் x = 1. ஸோ இந்த வேல்யூ நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம். ப்ராபபிலிட்டி அட் ஃபங்க்ஷன் x = 1 வித் சிடிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ 1 + 1/2 1 - வந்து 1/3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூம் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ x = 1/2 1/3. ஸோ ஆன்சர் வந்து 1/6. ஸோ ஃபோர்த் ஒன் இது வந்து நீங்கள் பிடிஎஃப்லேயும் கண்டுபிடிக்கலாம். பிடிஎஃப்பில் கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. ஸோ 1/2 - 1/6 தான். அங்கேயும் அதே தான்.
So fourth, so 2. So 2க்குங்கும்போது 1 minus 1. ஸோ 2ல் வந்து நமக்கு பெரிய சேஞ்ச் இல்லாதனால நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் ஆன்சர் ஆகும். ஸோ 1/1 minus 1, ஸோ which is equal to 0. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் 2லையும் 2ல் வந்து நமக்கு இங்கே டீவியேஷன் இருக்கும். ஸோ பிடிஎஃப்ல வந்து 2 அப்படிங்கிறப்ப இந்த வேல்யூவில் வந்து நமக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்ட்டில் வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம இங்கிட்ட வந்து 0, இங்கிட்ட வந்து நமக்கு 1. ஸோ அதனால் இந்த கேஸ்லேயும் ஆன்சர் வந்து நமக்கு 0 தான். ஸோ இங்கே 1ல் வந்து நமக்கு வேரியேஷன் பிடிஎஃப்பில் இன்டகிரேஷன் ஆஃப் வேல்யூஸ். ஸோ மோஸ்ட்லி பிடிஎஃப் வச்சு கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 5th ஒன் வந்து ஸோ 2 மைனஸ். ஸோ 2 மைனஸுங்கிறப்ப 1. ஸோ 1 ப்ளஸ் அப்படிங்கும்போது 1/2. ஸோ ஆன்சர் வந்து 1/2. ஸோ இதுதான் அதுக்கான நம்ம ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்ளம் வந்து ஸோ இந்த வேல்யூ. ஸோ இந்த கேஸில் நமக்கு 1 மைனஸுங்கப்போ 1/3. ஸோ 1 மைனஸுங்கிறப்ப நமக்கு 1/3. ஸோ which is equal to 2/3. ஸோ இது ஆன்சர். ஸோ 7th ஒன் ஸோ இந்த கேஸில் வந்து 1 minus 1/2. ஸோ which is equal to 1/2. ஸோ இது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த நேச்சர் ஆஃப் த பிடிஎஃப் வந்து நம்ம இந்த நேச்சர் ஆஃப் திஸ் ரேண்டம் வேரியபிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேண்டம் வேரியபிளோட நேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டினியூஸ் இன்ஸ்டிங்ஸும் இருக்குது. ஒன்லி ஸ்டார் கேஸ் வெர்ஷன் மட்டும் இருந்தால் தான் டிஸ்கிரீட். ஸோ இங்கே வந்து ஸ்டார் கேஸ் வெர்ஷனாகவும் இருக்குது, அது இல்லாமல் இம்பல்சஸும் இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூஸாக இருக்கனால இதோட வெர்ஷன் வந்து நமக்கு மிக்சட் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதில் சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா இது வந்து மிக்சர் ரேண்டம் வேரியபிள். ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கு. த கிராஃப் ஆஃப் த சிடிஎஃப். The graph of the CDF of random variable is given. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து a x - 2. ஸோ இதுதான் இதோட வேல்யூ. நமக்கு இந்த பீக்கோட டீவியேஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும் இந்த வேல்யூ. ஸோ இப்போ x =
2 அப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த வேல்யூ வந்து x is equal to 0. ஸோ இந்த வேல்யூ வந்து x is equal to 3 அப்படிங்கிறப்ப x is equal to 4. ஸோ இந்த டைமில் வரும்போது 4a. ஸோ இந்த இடத்துல வந்து இதோட வேல்யூ வந்து 4a. ஸோ இங்கே வந்து 6 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, 6 இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதனால் ஸ்டெப் டீவியேஷன்ஸ் இருக்கலாம் மேபி. ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணாமல் 4a. ஸோ a which is equal to 1/4. ஸோ இந்த ஸ்லோப்போட வேல்யூஷன் வந்து 1/4. ஸோ 1/4 into 2. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராபபிலிட்டி x greater than 2 வேறு இந்த CDF வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு CDF வந்து இது தான். ஸோ CDFலேருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா f x of 2க்கு மேலே இருக்க வேல்யூஸ் எல்லாம். ஸோ 2க்கு மேலே இருக்குன்றப்போ இது என்டையர் ஏரியாமே தான் இருக்குது. ஸோ வேறு x greater than 2 அப்படிங்கும்போது 1. ஸோ செகண்ட் சம் வந்து ஸோ 5 மைனஸ். ஸோ 5க்கு மைனஸ். ஸோ x is equal to 5 அப்படிங்கப்போ என்ன ஆகும், நமக்கு 3a 3/4. ஸோ 3 ப்ளஸ். ஸோ 3 அப்படிங்கிறப்ப 1. ஸோ 1/4. ஸோ 1/4. ஸோ ஆன்சர் வந்து 1/2. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஃபார் த ப்ராபபிலிட்டி. இஃப் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கொடுத்துருவாங்க x greater than 2 and x greater than 3 இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா probability that x greater than 2 intersection probability that x greater than 3 divided by probability x greater than 3. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இது ஃபார்முலா ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ இதுலேருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா x greater than 2 x greater than 2 x greater than 3. ஸோ இந்த ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் போது 3க்கு மேலே இருக்கிறது தான். ஸோ which is equal to x greater than 3 divided by p of x greater than 3. So which is by nature equal to 1. ஸோ இது வந்து என்டையர் ப்ராபபிலிட்டி இன்க்ளூட் பண்ணக்கூடியது தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கண்டினியூட்டி ப்ராபபிலிட்டி, மிக்சர் ப்ராபபிலிட்டி இதெல்லாமே பார்த்தாச்சு. இது வந்து சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுவும் சேம் அனாலிசிஸ் தான். ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆவரேஜ் வேல்யூஸ்க்கு போகணும். ஸோ அது என்னென்னா என்ட்ரோபி ரிலேட்டட் கேல்குலேஷன்ஸ், நம்ம எக்ஸ்பெக்டேஷன், மீன், ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பராமீட்டர்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பராமீட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு மீன், வேரியன்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட்டர். ஸோ e of x அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட்டர் ஃபார் அ கான்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ which is equal to c. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட்டர் ஃபார் த ஃபங்க்ஷன் which returns function itself. So h of t தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட்டர் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் will not be equal to that random variable. ஏன்னா இங்கே வந்து ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரேண்டம் வேரியபிளாகவே இருக்காது. இஃப் x is random variable. ஸோ ஸோ இதெல்லாம் தான் அதோட சாம்பிள் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ். இஃப் ஸோ இது வந்து ஜென்ரலான நமக்கு வரக்கூடியது. ஸோ இப்போ கண்டினியூஸ்க்கும் டிஸ்கிரீட்டுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். டெஃபினிஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட்டர்.
So if x is continuous random variable, x is discrete random variables அப்படின்னா which is equal to pdf of x pmf of x. ஸோ இது எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட்டர் pmf வச்சு வரும், இதில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து pdf வச்சு வரும். இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து சம்மேஷன் xi is equal to px is equal to xi. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இது வந்து சம்மேஷனோட வேல்யூ வரும், இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ இது ஒரு ஜென்ரலான டிஸ்கஷன். ஸோ இஃப் y which is equal to g of y g of x, so which is equal to integral minus infinity to infinity y f y of y dy, or which is equal to g of x f x of x dy minus infinity to infinity. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது எக்ஸில் எழுதுறதும் இல்லை ஒய்லேயே நம்ம எழுதி ஆன்சர் எடுக்கிறதும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன். இஃப் செகண்ட் ஒன் x is equal to y square, ஸோ இதுவும் ஒரு அப்சர்வேஷன். இப்போ y is equal to sin அந்த மாதிரி வேறு ஒரு வேரியபிள்ஸ் வந்தாலுமே அதே தான். ஸோ லெட் x b drb, x வந்து ஒரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளாக இருக்குது அப்படிங்கிற கேஸில் e of x which is equal to summation of I p of xi p of x is equal to xi. ஸோ இந்த சம்மேஷனுங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இதே e of g of x, ஸோ இதுதான் இதோட எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரலான ரெப்ரசன்டேஷன். இப்போ மீன் எழுதுகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி மீன்ஸ் கேல்குலேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான டேர்ம்ஸ் தான். இப்போ நம்ம வந்து மொமெண்ட் nth ஆர்டர் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், ஸோ அந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து nth ஆர்டர் மொமெண்ட். ஸோ nth ஆர்டர் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் அப்படிங்கிறப்ப நமக்கு e ஆஃப் fx of x dx, இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா ஸோ இதுதான் nth ஆர்டர் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் அப்படிங்கிற டேர்ம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் அப்படிங்கும்போது which is nothing but expectation operator, so which is equal to minus infinity to infinity ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின். ஸோ இது வந்து நத்திங் பட் மியூ, mean of the random distribution.
ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து மீனே தான். இது வந்து டிசி வேல்யூன்னு சொல்லலாம், மீன் ஆஃப் த வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ. ஸோ இது ஆவரேஜ் வேல்யூ, டிசி வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட். இதில் வந்து நம்ம மியூ ஸ்கொயர், இது வந்து என்னென்னா டிசி பவர். இதுவுமே இது வந்து அது வந்து மீன் வேல்யூ தான், டிசி பவர் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். இது டிசி வேல்யூ, இது வந்து டிசி பவர். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மீன். ஸோ மீனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, மியூ எக்ஸ் ஸோ இதுதான் மீனோட சிக்னிஃபிகன்ஸ். அதாவது கரெக்டான ஆப்ரேட்டர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். பிஎஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி கேட்டாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், வேலிட் பிஎஃப்எஃப் ஆ இன்வேலிட் பிஎம்எஃப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். வேலிட் பிஎம்எஃப், இன்வேலிட் பிஎம்எஃப். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்களே வேலிட் பிஎம்எஃபா இன்வேலிட் பிஎம்எஃபான்னு சொல்லி நம்ம அதோட ஏரியா கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ -∞ வந்து இப்போ 1க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா 1 வந்து மட்டும்தான் அது வந்து வேலிட் பிஎம்எஃப், இல்லை அப்படின்னா அது வந்து இன்வேலிட் பிஎம்எஃப் தான். ஸோ செகண்ட் ஆர்டர் மூமெண்ட். ஸோ செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் அபவுட் ஆரிஜின். ஸோ இது வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு வரக்கூடியது. ஸோ இதுதான் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆர் டோட்டல் பவர். டோட்டல் பவர் ஆஃப் த ரேண்டம் வேரியபிளே இதுதான். ஸோ இதிலே நமக்கு nth ஆர்டர் மூமெண்ட்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். இது எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள், மியூ எக்ஸுங்கிறத பொறுத்து நமக்கு எந்த ஆர்டர், எந்த எண்ணுங்கிறத பொறுத்து எந்த ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டே போகும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நமக்கு எப்பவுமே என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட் வந்து மீன் தான். அபவுட் ஆரிஜின் வந்து மியூ எக்ஸ். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஸோ செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் அபவுட் மீனுக்கான ஃபார்முலா வந்து இதுதான் டீவியேஷன் ஃபேக்டர். ஸோ விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு கோவேரியன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் கோவேரியன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இதோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வேரியன்ஸ். ஸோ இது வந்து வேரியன்ஸ், இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஆல்வேஸ் வேரியன்ஸ் வில் பி greater than or equal to 0 and
ஸோ வேரியன்ஸ் வந்து மீன் ஸ்கொயரோட எப்போவுமே கூட தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இஃப் எக்ஸ் இஸ் அ ஜீரோ மீன் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா ஸோ ஜீரோ மீன் வேரியபிள் அப்படின்னா டிசி பவரும் வேரியன்ஸும் நமக்கு சேமாக இருக்கும். அந்த மீனுங்கிற ஒரு வேல்யூனால சப்ஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, ஸோ தென் EY square which is equal to என்ன அப்படின்னா a square sigma square x. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோட டீவியேஷன்ஸ் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் வந்து இது மைனஸ் இதோட ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ எப்படி வந்துச்சுன்னா இது சப்ராக்ட் பண்ணால் வந்துடும். ஸோ இது வந்து கேன்சல் ஆகும். ஸோ மீதி இருக்க டேர்ம்ஸ் வச்சு நம்ம எழுதுறோம். ஸோ அதை எதையும் ஸ்கொயர் பண்ணனாலே நமக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம எழுதுறோம். ஸோ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை வேரியன்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். PMF of discrete random variable x is given as so mean and variance. ஸோ மீன் கண்டுபிடிக்கணும்னா ஸோ இது இதோட வேல்யூ. ஸோ வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறப்ப ஸோ which is equal to 4 into 2/3 which is equal to 8/3. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து வேரியன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும் அப்படிங்கிறப்போ இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது வந்து செகண்ட் ஆர்டர் மீன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறப்ப ஸோ 8/3 மைனஸ் மியூ ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 8/9. ஸோ இது வந்து மீன், இது வந்து வேரியன்ஸ் கிடையாது. இது வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட். ஸோ இது செகண்ட் ஆர்டர் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். ஸோ அதையும் சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் கேல்குலேஷன். இப்போ PMF வந்து கொடுத்துட்டு நமக்கு மீன் கோவேரியன்ஸ்னால் கேட்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ். இப்போ a dice is rolled. A dice is rolled until 3 is observed. Dice is rolled until 3 is observed for the first time. 3 is observed for the first time. Calculate the expected value
expected value of number of times the dice is rolled. ஸோ இது வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் 3 அச்சீவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறது வந்து வேல்யூஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் த டைஸ் இஸ் ரோல்டு. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எழுதும் போது இது வந்து ஒரு இன்ஃபினிட்டாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/6 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/6 ப்ளஸ் 1/6. சாரி, ஃபஸ்ட் ஒன்று வந்து 5/6. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி அப்சர்வேஷன். ஸோ எல்லாத்துலேயும் 1/6 நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 2 5/6 + 3 5/6 the whole square அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா which is equal to 1/6 1 + 2x + 3x² + 4x³ அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா which is equal to 1/6 1 - x ^ -2. ஸோ இது வந்து ஒரு சில பைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான். அது பைனாமல் ஈக்குவேஷன்ஸ். நான் என்னென்ன ஈக்குவேஷன்ஸ்லாம் பைனாமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிற சின்ன கிளான்ஸையும் நான் எழுதுறேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதான் ஒரு ஜென்ரல் ரூல் ஆஃப் தம்ப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பைனாமிக்கல் எக்ஸ்பிரஷன். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் மிக்ஸ்ட் ரேண்டம் வேரியபிள் பார்த்துட்டோம். ஸோ இது கூட இருக்க 2 ப்ராப்ளம்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன, டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம PDF PMFலாம் ஒரு டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். கண்டினியூஸில் நமக்கு இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கண்டினியூஸ் டைப், கண்டினியூஸ் இருக்குது, டிஸ்க்ரீட்டும் இருக்குது. ஸோ கண்டினியூஸ்லேயே நம்ம பார்க்கும்போது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், கவுசியன் டிஸ்ட்ரிபியூஷன், ரேலே டிஸ்ட்ரிபியூஷன், ரேலாக் அண்ட் ட்ரையாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் லாப்லாசியன் ஒரு 5-6 இருக்குது. சென் டிஸ்டிங்க்ட் ரேண்டம் வேரியபிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பைனாமியல் அண்ட் பாய்சன் ஈக்குவேஷன் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப எக்ஸ் வேல்யூ பிலாங்ஸ் டு A, B. ஏன்னா அதோட வேல்யூ வந்து டென்ஸ் டு, இது வந்து ஒரு PDF. ஸோ PDF எழுதும்போது இப்படி வரும். ஸோ இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட்டர் வந்து நம்மளே கண்டுபிடிச்சிடலாம், ஜஸ்ட் இன்டகிரேஷன் தான். ஸோ இன்டகிரேட் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ which is equal to B + A / 2. ஸோ இதுதான் μx. ஸோ இதில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் அபவுட் மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி கால்குலேஷன் தான். x² அதெல்லாம் போட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ A² B² + AB / 3. ஸோ இதில் வந்து நம்ம கோவேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி
இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூவோட ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம இது வந்து வேரியன்ஸ். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கானது. இப்போ நமக்கு டேரெக்டாக இந்த பிஏவோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம டேரெக்டாக அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி மீனும் எக்ஸ்பெக்டேஷனும் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஏஎம்பி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து எப்படி வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் எம் ப்ளஸ் பி டிவைடட் பை 3. ஸோ இதுதான் இதோட எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ட்ரையாங்குலர் வேல்யூஸில். ஸோ இது ஜஸ்ட் இதோட எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஜென்ரலாக வேறு எதுவும் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மியூ பொறுத்து நமக்கு ஏரியா வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த மியூ வந்து என்ன வேல்யூவாக இருக்கோ இப்போ இந்த மியூ இங்கே வந்துச்சுன்னா அது இங்கிட்ட ஆஃப் அந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த ஒரு அப்சர்வேஷன். ஸோ தேர்ட் ஒன் வந்து கவுசியன். ஸோ இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்டையர் கம்யூனிகேஷனுக்கும் இது ரொம்ப முக்கியம். ஸோ கவுசியனோட பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு வந்து இன்டெகிரேஷன் ஆகாது. 1 டிவைடட் பை √2 பை சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் மியூ எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் 2 சிக்மா எக்ஸ் தி ஸ்கொயர். ஸோ இதுதான் இதோட பிடிஎஃப் வேல்யூ. பிடிஎஃப் வேல்யூஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஸோ அதோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இங்கே இருக்க வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் ஆஃப் 0, மியூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மீன் வந்து 0. ஸோ அந்த கேஸில் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மீன் வேல்யூ மட்டும் நமக்கு 0வாக இருக்கும். ஸோ இது ஒன்று. ஸோ இஃப் என் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0, 1 அப்படின்னா டிவைடட் பை 2. ஸோ இது ஒரு அப்சர்வேஷன் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை √2 பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மியூ தி ஹோல் ஸ்கொயர் 2 சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ வந்து 1. ஸோ செகண்ட் வேல்யூ வந்து mu x to infinity ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து ஒரு அப்சர்வேஷன். ஸோ இஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து மியூ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். இதே நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ எக்ஸ் ஸ்கொயர். ஒரு ப்ராப்ளம் வந்து இப்படி கொடுக்குறாங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் 5x ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ விச் கேன் பி ரிட்டன் as இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 1/5. ஸோ 1/5 which is equal to 2 times the sigma x ஸ்கொயர், ரைட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2π into 5. சாரி, பை மட்டும்தான்.
மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்படிங்கும்போது இதோட வேல்யூ வந்து இது வந்து 0, ஏன்னா அதோட வேல்யூ TMF. ஸோ ஆன்சர் வந்து π/5. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெகிரேஷன் வேல்யூஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ கவுசியன் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இன்டெகிரேட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறப்பலாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அதை பிடிஎஃப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஒரு அப்சர்வேஷன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 3 = -x அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 0 to infinity -infinity to infinity 0 to infinity e power minus 3x square dx, so which is equal to 1/2. ஸோ இதுவும் அதே மாதிரி ஆன்சர் தான். ஸோ கடைசியாக வரக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி வரும்னா π/3. ஸோ இப்படி வரும் 1/2 × π/3. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்படி மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேட்டர்ஸில் நமக்கு எப்படி எந்த வேல்யூஸ் இருந்தாலும் எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. ஸோ இன்கேஸ் இஃப் மெத்தட் 2 5 to infinity e power minus x minus 5 80 the whole square 5 to infinity e power minus 80 dx अपना 2 sigma x square which is equal to 80, then mu which is equal to 5. So 5 to infinity 1 divided by 80 pi pi. ஸோ மீன் பொறுத்து இருக்கனால டிவைடட் பை 2. ஸோ ஆன்சர் வந்து √20π. ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் a 0 மீன் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கும்போது நமக்கு சென்டர் ஆஃப் அலைன்மெண்ட் வந்து எப்பவுமே 0வாக தான் இருக்கும். இது வந்து n belongs to 0, sigma x square. இது வந்து 0 மீன் sigma x square அப்படின்னா மியூ வந்து எப்பயுமே நமக்கு 0வாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டோட்டல் ஏரியா வந்து நமக்கு 1/2 தான். ஸோ இந்த ரீஜியன் வந்து 1/2, இந்த ரீஜியன் வந்து 1/2. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 இருக்கும். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் மீனும் சிக்மாவும் 0வாக இருக்கும். So இது ஒரு observation. So which is also equal to expectation of x square. So second one வந்து என்ன அப்படின்னா fx of x which is equal to 1 divided by 2 pi square e power minus x square divided by 2 sigma x square. So minus infinity to infinity. So third one, if it is minus infinity to infinity fx of x அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து 0 to infinity fx of x அப்படிங்கும்போது 1/2. ஸோ ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னா which is equal to minus infinity to infinity x fx of x will be always equal to 0. ஏன்னா இதுவும் ஆடு, இது ஆடு, இது ஈவன், டோட்டலாக ஆட் ஃபங்க்ஷனாக வந்துடும். அது இல்லாமல் which resembles mu x. So which is equal to sigma square plus x. நெக்ஸ்ட் வந்து q ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது.
1 divided by root 2 pi e power minus z square by 2 dz. இது வந்து q function which is equal to probability that x greater than x. Gaussian function மேலே இருக்க ப்ராபபிலிட்டிஸ் வந்து சொல்லக்கூடியது. q less than x, so which is equal to minus infinity to x 1 divided by 2 pi e power minus x square divided by 2 dz. So இது வந்து ஒரு observation. So q of 0 வந்து 0.2, 0.5, q of minus infinity is 1, q of infinity which is equal to 0. So இது வந்து நம்ம நார்மலாக இருக்கிற ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஸோ இப்போ q ஃபங்க்ஷன் வச்சு எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் an example, fx of x which is equal to p of f less than x but which is also equal to 1 minus q of x. ஸோ இதுதான் ஒரு அப்சர்வேஷன். ஸோ இஃப் p of x greater than x அப்படின்னா அது q ஃபங்க்ஷன் எழுதும் போது x minus mu x divided by sigma x இப்படி எழுதி கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரு அனாலிசிஸ். ஸோ இது எப்படி அட்டென்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸோ x to infinity 1 divided by 2 pi ஸோ இந்த ஃபங்க்ஷன் டேரெக்டாக நம்ம இப்படி ரிலேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எடுத்தனால நமக்கு வேல்யூ வந்து இப்படி வந்துடும். ஸோ நார்மலாக q ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எப்படி வேணால் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ f x of x which is equal to 1 divided by 8 pi e power 8. ஓகே, ஸோ இதில் வந்து பார்க்கும்போது mu x is 3, then sigma square x is equal to 4. Okay, sigma square is equal to 4. So probability that x is equal to 1, probability for at a point is always 0, probability that x less than or equal to 1 which is equal to 1 minus q of 1 minus p of x greater than 3, so which is equal to 1 minus q 3 minus 3 divided by sigma x, so which is equal to 1 minus q of 0 which is equal to 1 by 2. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாகவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் if q ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இது ஒரு அப்சர்வேஷன். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேலக் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபோர்த் ஒன். ஸோ ரேலக் டிஸ்ட்ரிபியூஷன் சிமிலர் டு கௌசியன், பட் ஒரு எக்ஸ் டேர்ம் வந்து நமக்கு எப்போயுமே ஆட் ஆகியே வரும். x square e power minus x square divided by 2 sigma x square x is greater than or equal to 0, else வந்து நமக்கு 0. ஸோ எப்பப்போ greater than 0 இருக்கிற மட்டும் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ மீன் of the Rayleigh distribution will be always equal to pi by 2 sigma x. ஸோ இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேரக்ட் எதனா ஃபார்மாக சப்ஸ்டியூட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ மேக்ஸ் வேல்யூ வந்து மியூவில் வந்து நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் வந்து எக்ஸ்போனண்ட். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து எக்ஸ்போனண்ட் டிஃபரன்ஷியேஷன். எக்ஸ் வந்து 0. ஸோ இந்த மாதிரி ஃபைண்டிங். நெக்ஸ்ட் வந்து லாப்லாசியன். ஸோ லாப்லாசியனோட கண்டிஷன் வந்து இது. ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸில் இருக்க நமக்கு வேல்யூ டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே இனஃப். ஸோ இப்போ நம்ம காலையிலேருந்து கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா
நம்ம வந்து random variables, continuous random variables, discrete random variables, இதில் CDF, PDF, இதில் PMF, PDF, CDF, இதெல்லாம் just a mathematical tool to find the probability value, அது analyze பண்ணுறதுக்கு. Then types of distribution. ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதில் சில ப்ராப்ளம்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். ஸோ இதில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், மிக்சட் ரேண்டம் வேரியபிள்ஸும் பார்த்தோம். ஓகே, ஸோ இதுவே ஒரு 10%, 15% ஆஃப் சிலபஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் அனலாக் கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 50% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு 50% தான் இருக்குது. ஸோ டிஜிட்டல் ரேண்டம் ப்ராசஸில் இன்னும் கொஞ்சம் தியரிஸ் மிச்சம் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம டிஜிட்டல் மாடுலேஷன், ஃபேஸ் கீ, ஏஎம்கே, பிஎம்கே, பிகேஎம், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங், பிஎஸ்கே, எஃப்எஸ்கே, ஏஎஸ்கே அதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து சிலபஸ் வந்து ஓவர். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.